இயேசு கிறிஸ்துவின் நோக்கம், பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததின் நோக்கத்தின் உச்சகட்டம் பரலோகத்திற்கு ஏறி போனார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய கடைசி பிரயாணம் பரலோகமாய் இருந்தது. நான் சொல்றேன், உங்களுடைய முடிவு பரலோகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு பல ஊழியம் செய்தார், உயிரோடு எழுந்தார். எழுந்தும் நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு மேகங்களிலுக்குள்ள அப்படி போனார். நீங்க ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம், நம்முடைய பிரயாணம், நம்முடைய எல்லா ஆவிக்குரிய வாஞ்சைகளும் பரலோகம் போய் சேர வேண்டும். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. கைகளை உயர்த்தி போதுமானவரே, புதுமையானவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை. ஓ ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. இன்னொரு முறை போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. கைகளை அசைத்து அவருடைய பிரசன்னத்தை பாருங்க. நமக்கு போதுமானவராய் இருந்தாரே, புதுமையானவராய் நம்மளை ரட்சித்தாரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால மன்னிக்கப்பட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. ரெண்டு கையை உயர்த்தி போதுமானவரே, புதுமையானவரே, ஒவ்வொருவரும் சொல்லணும், ஒவ்வொருவரும் சொல்லணும். பாவம் தீர்த்தவரே, ஓ போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. அப்படி கைகளை அசைங்க.
எனக்காக புறக்கணிக்கப்பட்டி, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். ரெண்டு கைகளும் உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. ஓ புதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி அந்நிய பாசையில கொஞ்ச நேரம் இயேசுவின் முகத்தை பாருங்க. தயவுள்ள முகம், உனக்கு ஜீவன் கொடுத்த முகம், உன்னையும் உன் பிள்ளைகளையும் வாழ வைத்த முகம், உன் குடும்பத்துக்குன்னு புதிய சந்ததியை கொடுத்த முகம், உனக்கு ஒரு நாள் தீங்கு செய்யாத தெய்வம் அவர். தீங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணின தெய்வம் அவர். அவர் பேரு தான் இயேசு. சொல்லுங்க இயேசு, சொல்லுங்க இயேசு, 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 இயேசு. நான் சொல்ல சொல்ல வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்க. தங்கத்தை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. வைரத்தை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. வைடூரியத்தை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. செல்வத்தை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. ஜீவனை விட திறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. கணமும் மகிமையை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. பேர் புகழை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. எங்கள் ஜீவனை விட சிறந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. எங்கள் மனைவி பிள்ளைகளை விட சிறப்பான இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. சொத்து சுகத்தை விட சிறப்பான இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. பாவத்திலிருந்து விடுதலை தந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. சாபத்திலிருந்து விடுதலை தந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. மரணத்திலிருந்து ஜீவன் தந்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி குரலரபா சங்கனா ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம்
உம்மை பாடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, என்னவும் ஏக்கமும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஊழியனானதும் உமது கிருபைதான், ஊழியம் செய்வதும் உமது கிருபைதான். ஊழியனானதும் உமது கிருபைதான், ஊழியம் செய்வதும் உமது கிருபைதான். ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன், நேசமாய் நேசமாய் உம் சமூகம் சேருவேன். ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன், நேசமாய் நேசமாய் உம் சமூகம் சேருவேன். உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜோரா கை தட்டுங்க. ஓ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஓ அவரை துதிக்கிறது எத்தனை இன்பம். ஹalleluya. ஆசையா இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் தேடுதையா. பக்கத்துல ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கணும் இயேசு மேல, அவ்வளவு ஆசை இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் மட்டும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஆவியை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம சவமாகிருந்தோம். இந்த சவத்தை எப்போ எடுக்கிறீங்க? எப்போ பிரேதத்தை எடுக்கிறீங்க? கைத்தட்டி கேட்குறாயா? அச்சோச்சோன்னுலாம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இவன் செத்து போக மாட்டானா, இவன் செத்து போக மாட்டானா? அவங்களுக்கெல்லாம் சாவு வருத, இன்னும் இந்த பைவுல தூக்கிட்டு அலைகிறான, சாக மாட்டானா இவன்? அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக ஜீவன் 1000 மடங்கு கூட்டி கொடுத்திருக்கிறார், பலன் 1000 மடங்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை துதிக்கணும். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய?
எல்லாம் கை தட்டுங்க. ஓ, ராஜாவை துதிக்கிறது எனக்கு அத்தனை இன்பம். கொஞ்சம் அசைஞ்சு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியா கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே அதுதான் கிருபை. எல்லாம் கை தட்டி பாடுங்க. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, பாடுங்க குயிக்கா. ஒவ்வொருவரும் பாடணும். நாங்கள் பார்ப்பேன். நல்ல கை தட்டி எல்லாம் ஆடி பாடி ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம நிர்மூலமாகாது இருப்பது. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைப்பதிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைப்பதிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, எல்லாம் சொல்லுங்க. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. நல்ல கை தட்டுங்க இந்த நேரம். திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைப்பதிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் ஜீவியத்தின் பாடலானதே ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவிலும் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே.
கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியது பரமணி நீரிலும் சிறந்தது எனக்கு இது இலவசமானது தேவ கிருபையே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் இயேசு என்ற கிருபையானாரே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் இயேசு எனக்கு கிருபையானாரே அல்லேலூயா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன நடந்தது? கோடானு கோடி நன்றி. உங்க மருமகளே சொல்லட்டுமே. போன கட்டுடிக்கிற ஜபத்துக்கு நைட்டு வரும்பொழுது மகளுக்கு இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி இது கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சுகர் கட்டின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் என் மகளுக்கு வந்து நல்லபடியாக ஜெபம் பண்ணேன். போய் எண்ணெய் வச்சுட்டு வந்தோம், சுகமாயிருச்சு. இன்னைக்கு வண்டி ஓட்டுற மாரி எண்ணெய் கட்டி நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் தான் அப்படின்ட்டாங்க. அனுப்பி நல்லா இப்ப நார்மல் ஆயிட்டலமா? சொல்லுமா, சொல்லு சொல்லு. எனக்கு சுகர் வந்து ஒரு 2 வருஷமாக இருக்குது, 4 வருஷமாக இருக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு பிரெஸ்ட்டில் வந்து சின்ன ஒரு ஆப்சஸ் கட்டி மாதிரி வந்துச்சு. அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீ பிடிச்சி கேன்சர் கட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அப்புறம் அது சின்ன ஒரு ஐஎன்டி பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் டெஸ்ட்டில் வந்துட்டு நெகட்டிவாக தான் இருக்கணும் நாங்கள் நினச்சோம். சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனோடு அது சரியாயிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே க்யூர் ஆகி நான் நல்லா இருக்கேன். எனக்கு சுகமாயிட்டு இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். தேங்க்யூமா. உங்களுக்கு என்ன நடந்ததுமா? எனக்கு இந்த 20 வருஷமா பிட்ஸ் வந்துட்டே இருந்தது. ஓ, நல்லா கவனிங்க. பிக்ஸ் வந்துகிட்டு இருந்தது. வந்துட்டே இருந்தது. எல்லா பக்கம் டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒன்றும் சரியா ஆகலைங்க. மாத்திரை டெய்லி சாப்பிட்டு இருக்கிற, ஒரு 2 நாள் மாத்திரை சாப்பிடலைன்னா பிட்ஸ் வந்துடுறது. வீட்டிலையும் பிரச்சனை, என்ன உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருக்கிறது, நான் எத்தனை நாளைக்கு உன்னை வச்சு அழுவேன் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் கணவரும் பேசுவார். என் பையனும் 2 பேருமே எல்லாரும் சங்கடப்பட்டாங்க. இவளுக்கு பெரிய காற்று பிடிச்சிருக்குது, என்னமோ இருக்குது இவகிட்ட, அதனால தான் இந்த நோவு நல்லாவே ஆக மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்துங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்த விட்டு அப்பளையா கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அந்த பிக்ஸ் உங்களை விட்டு போயிருச்சு. நல்லா என்னாச்சுன்னே தெரியல. ஒரு பதறக்கியா ஒன்று மனசுல வந்ததுங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சது, வேற ஒன்றுமே தெரியல. இப்ப வந்து வெடுக்கணும் என்ற உடம்பு இப்ப வந்து நல்ல வெடுக்கணும் இருக்கிற. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அல்லேலூயா. இதனுடைய தலைப்பு, எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசுவானவர் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுல பழைய ஏற்பாட்டில் எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தில் 40 நாளளவும் ஊழியங்கள் செய்து அப்படி பரமேறி போனார். கைகளை உயர்த்தி ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனாராம் இயேசு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனார். இயேசுவை குறித்து
நாம் வாசிக்கிறோம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அருமையானவர்களே, இதனுடைய முதல் பகுதியை நான் வாசித்தேன். நோக்கம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் நோக்கம், பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததின் நோக்கத்தின் உச்சகட்டம் பரலோகத்திற்கு ஏறி போனார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய கடைசி பிரயாணம் பரலோகமாய் இருந்தது. வாழ்ந்தார்கள், சில இடங்களை தாண்டி வந்தார்கள், முடிவு பரலோகமா இருந்தது. நானும் சொல்றேன், உங்களுடைய முடிவு பரலோகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு பல ஊழியம் செய்தார், உயிரோடு எழுந்தார். எழுந்தும் எம்மாவூர் சீசர்களுக்கு காட்சி அளித்தார், மரியாளுக்கு காட்சி அளித்தார், சீசர்களுக்கு காட்சி அளித்தார். பூட்டின வீட்டுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் இறங்கினார். அதற்கு அடுத்து நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு மேகங்களின்குள்ள அப்படி போனார், வானங்களின் வழியாய் போனார். இயேசு கிறிஸ்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். வாசி. அடையாளமான கையினால் செய்யப்பட்டதுமாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே, கவனிங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசுவானவர் பிரவேசியாமல், கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே, பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதட்சியமாகும்படி பிரவேசித்திருக்கார். கையை உயர்த்தி, இயேசு எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பிரயாணத்தினுடைய முடிவு பரலோகம். எலியா அந்த பிரயாணத்தை கடந்து வந்த பாதை முடிவு பரலோகம். உங்களுடைய முடிவு பரலோகமா இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யுத்தங்களையும் யுத்த செய்தியும் கேள்விப்படும் போது இயேசு வரப்போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ரொம்ப அதனுடைய நோக்கம் என்ன? பரலோகம் கிட்டி சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். பரலோகம், ஆமா, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம், நம்முடைய பிரயாணம், நம்முடைய எல்லா ஆவிக்குரிய வாஞ்சைகளும் பரலோகம் போய் சேர வேண்டும். ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிஞ்சி, பைபிள் அறிஞ்சி, சாட்சி சொல்லி, ஊழி ஆத்தும ஆதாயம் பண்ணி நரகத்துக்கு போக கூடாது. ஆவியில ஆரம்பம் பண்ண நான் முடிவும் ஆவியில தான் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஆவியில ஆரம்பம் பண்ணி முடிவு மாம்சமா இருக்கிறது. எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டிருந்து அந்த யோர்தானுடைய கரை அப்படியே ஒரு சுழல் காற்று வந்து 2 பேரையும் பிரிச்சது. நீ இன்னும் ஊழியம் செய்ப்பா, நான் பரலோகத்துக்கு போறேன்னு போயிட்டார். அல்லேலூயா. இவருடைய வஸ்திர தொங்கல் எலிசா மேல விழுந்ததுனால அவர் மறுபடி பயங்கர அற்புதம் 14 அற்புதங்களை எலிசா செய்தார். கையை உயர்த்தி. எலியா சுழல் காட்டினாலே பரலோகத்துக்கு ஏறி போனார். இதுதான் இன்னைக்கு செய்தி. அருமையானவர்களே, நீங்க அறிஞ்ச உடனே, ஆண்டவரை நீங்க அறிஞ்சி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே உங்க பேரு பூமியில ஆதாரம் இருக்கிற மாதிரி ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பரலோகம் என்கிற ஜீவ புத்தகம் இருக்கிறதுமா, அந்த புத்தகத்தில் உங்களை எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஜீவ புத்தகத்தில் பேருதப்பட்டிருக்குன்னு நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நல்ல ஒரு வாய் நிறைஞ்சு ஒரு வார்த்தை சொல்லணும், என் பேரு பரலோகத்தில் இருக்கிறது. அடுத்து ஒன்று சொல்லணும், என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக மரித்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சுமந்த இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு பின்னால அவர் நம்மை ரட்சித்தபடினாலே நம்முடைய பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
பவுல் சொல்றார் பிலிப்பியர் 3:20 என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவர் வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்க. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, உங்களுடைய நோக்கம் பரலோகமா இருக்கணும். உங்களுடைய நட பரலோகமா இருக்கணும். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வாஞ்ச, விருப்பம், கண்ணீர், பரிசுத்தம் பரலோகத்தை அடைய வேணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. முடிவு ரொம்ப முக்கியம். அந்த பரலோகம் தான் நித்தியமான இடம். பரலோகத்துக்கு பேரு மகாராஜாவின் நகரம். பரலோகத்துக்கு பேரு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாகுலம் இல்லை, வெயிலாகி உஷ்ணமாவது படுவதில்லை. பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுக யுகமா இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஜீவ கனியை புசிக்க போகிறோம். ஜீவ நதியிலே நாம் தாகம் தீர்க்கப்பட போகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் அவரை நம்மை மேய்த்து கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம், அங்கு கண்ணீர் இல்லை. 16வது வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல படுவதில்லை. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்ப்பார்னு இருக்கிறது. ஜோரா தலைக்கு மேல கை தட்டி. உணர்வு, உணர்ச்சி, துடிப்பு எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் நம்முடைய அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஏசப்பா நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிஞ்சு போகும், கைகளால் கட்டப்படாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு இடிங்க, பரலோகத்தில் அங்கே பரலோகத்தில் வீடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பரலோகத்தை குறித்து எனக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ மகிமை. அல்லேலூயா. இப்போ பரலோகத்துக்கு போகணும் நம்மளும். அதுக்கு ஒரு 10 காரியத்தை எழுதி வைத்திருக்கிறேன். எந்த மனுஷன் உலக காரியங்களை ஜெயிக்கானோ அவன் பரலோகத்துக்கு தகுதியுள்ளவன். ஆமென், ஆமென் சொல்லணும். எந்த மனுஷன் பாவத்தை ஜெயிக்கானோ பரலோகத்துக்கு தகுதியுள்ளவன். எந்த மனுஷன் ஆசை இச்சைகளை ஜெயிக்கிறானோ, அதாவது அதிலிருந்து விடுதலை பெறானோ, அவன் பரலோகத்துக்கு தகுதியானவன். ஆமா. எந்த ஒரு மனிதன் சிற்றின்ப பிரியனா இல்லாதபடி பரலோகத்தை முக்கியப்படுத்துறானோ அவன் பரலோகத்துக்கு அவன் தகுதி உள்ளவன். ஆமாம். எந்த மனிதன் உலகத்தில் வருகிற சோதனையை ஜெயிக்கிறானோ அவன் பரலோகத்துக்கு தகுதியானவன். அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்களை எந்த மனிதன் ஜெயிக்கிறானோ அவன் பரலோகத்துக்கு தகுதியானவன். அல்லேலூயா. அதாவது நிந்தை அவமானங்களை சகித்து கர்த்தருக்காக யார் வாழ்றானோ அவன் பரலோகத்துக்கு தகுதியானவன். அல்லேலூயா. சொந்த பந்தங்களுடைய சதி. இப்ப என்ன தெரியுமா, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம். நீ என் கூட பிறந்தவங்க தானே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நல்ல வார்த்தை பேச வந்திருக்காங்க, அப்படி என்ன உனக்கு சர்ச்சை பெருசு? இது ஒரு சூழ்ச்சி. யாரு சொந்த பந்தங்களுடைய சூழ்ச்சியை ஜெயிச்சு கர்த்தருக்காக வாழ்றாங்களோ அவங்க சொல்லுங்க பரலோகத்துக்கு தகுதியானவங்க. கெட்ட நண்பர்களுடைய சூழ்ச்சி. மாப்பிள்ளை இன்னைக்கு போலாம், ஆலியார் போலாம், அவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தா கீழே போயிருவேன். அவனை ஜெயிச்சு தள்ளி விட்டுட்டு நாங்கள் ஆலயத்துக்கு போனோம்ப்பா, அப்பா அம்மா சத்தம் போடுவாங்கப்பா, வர்றான் பாரு அவன் பரலோகத்துக்குரியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை பலமா இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்சு கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவன் பரலோகத்துக்கு உரியவன். இப்பொழுது 2 பேரையும் ஒரு காற்று வருது, சுழல் காற்று, 2 பேரையும் பிரிக்குது. எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு அப்படி படியில ஏறின மாதிரி ஏறி அப்படி வானத்துக்குள்ள மறைஞ்சு போயிட்டார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இப்படிதான் ஆண்டோடைய வருகை இருக்க போகிறது. அப்படி நம்ம ஆண்டவர் அப்படி மறுரூபமாக்கி நம்மளை கொண்டு போகிறார். ஆயத்தமானு கேளுங்க. ஆயத்தமா? அந்த சூழ்நிலை, பூமிக்குரிய அந்த யுத்தங்கள், யுத்த செய்திகள்லாம் கேள்விப்படும் பொழுது இதெல்லாம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி ஆண்டவனை காட்டினார். ஆயத்தமாகிடணும். ஃபர்ஸ்ட் அதை கடந்து வருகிறதற்கு பாருங்க, முதல் வசனம் 2வது அதிகாரம்
1வது வசனத்துல கில்கானை கடந்தாதான் பரலோகத்துக்கு வர முடியும். வாசி. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினாலே நல்லா கவனிங்க, இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்குது. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போது எலியா கில்காலில் இருந்து புறப்படணும். பரலோகத்துக்கு கில்காலில் இருந்து புறப்பட்டு போகணும். கவனிங்க, முதல் படி கில்கானை தாண்ட வேண்டும். கில்கான் என்றால் நிந்தை மாற்றுகிற ஸ்தலம், அதற்கு பேர் கில்கான். 2வது கில்கான் என்றால் வானத்திலிருந்து மன்னா நிறுத்தப்பட்ட இடம் கில்கான். யோசுவா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் நீங்கள் வாசிங்க. இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கான் என்றால், கவனிங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி கொடுக்கிறேன், கவனிங்க. கில்கான் என்றால் எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட இடம். அதாவது எகிப்தின் நிந்தை முற்றிலும் இல்லாம பரிசுத்தமாக்கின இடம். எகிப்தின் நிந்தை என்றால் என்ன? அடிமைத்தனம், பாவம். ஆமா, எப்படி 40 ஆண்டுகளாக பார்வோன் அவர்களை எகிப்தில் அடிமைப்படுத்தினான். தேவன் சொன்னார் மோசைகிட்ட, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்த அதிலிருந்து மோசை மூலமா விடுதலை பண்ணார். இப்போ கில்கான் என்றால் நிந்தை புரட்டி தள்ளின இடம். கையை உயர்த்தி. நிந்தை என்றால் ஆமாம், அதாவது நம்மளை ஒட்டி இருக்கிற பாவம், அடிமைத்தனம், சூனியம், இச்சை, இதெல்லாம் ஜெயித்து விடுதலை பெற்ற இடம் கில்கான். ஜோர கை தட்டுங்க. பெற்றாதான் கில்கானை தாண்டினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை நினைச்சுக்கோங்க. ஒரே ஒரு பீடி மட்டும் அடிச்சுக்கிறேன், கீழே போட்டுருவார். ஒரே ஒரு நாள் பார்ட்டி, கீழே போட்டுருவார். கில்கான் அதாவது எகிப்தின் நிந்தை முழுவதும் புரட்டப்படணும், நம்மளை விட்டு போயிடணும், பரலோகத்துக்கு போகலாம். கையை உயர்த்தி. அந்த நிந்தை கொஞ்சம் கூட நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது எகிப்து முற்றிலுமா வந்தாச்சு வெளியே. வேற என்ன? நீங்க ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆணி அடிச்சுக்கிறேன், அந்த ஆணியில கருவாட்டு பைய போட்டுருவான் பிசாசு. பிசாசை விட்டு வெளியே வந்தா வெளியே வந்துடணும். அடுத்து வானத்திலிருந்து வந்த 40 ஆண்டு மண்ணா பெஞ்சதல்லவா, அது கம்ப்ளீட்டா நெண்டு போன இடம். அப்படின்னா என்ன? மண்ணா, அதாவது அப்போ இவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா 6 நாள் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணா, 6வது நாள் 7வது நாளைக்கு உண்டனையும் சேர்த்துக்கிடணும். அந்த நாள்ல மண்ணா பெய்யாது. அது போல நிரந்தரமா மண்ணா நின்றுச்சு. 12வது வசனம் படிங்க. மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. மண்ணா அத்தனை வருஷம் வந்த மண்ணா அதோடு நின்றுச்சு. கவனிங்க. அப்படின்னா என்ன? இனி கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்கிற விசுவாசம் பிறந்துருச்சு. கையை உயர்த்தி. ஒரு மனுஷன் பலத்தை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது. 2வது நான் சொல்றேன், அத்தனை நாளும் கீழிருந்து அந்த தேனீட்ட பணியாரம் போல மண்ணா சாப்பிட்டவங்க கில்கான்ல வந்தவன மண்ணா நின்றுச்சு. மண்ணா நின்றத இடம் பேர் கில்கான். அப்படின்றால் என்ன? விசுவாச ஜீவியம் செய்யணும். கையை உயர்த்தி. அல்லேலூயா. எதை எடுத்தாலும் விசுவாசம். பத்திரத்தை எடுத்திருக்கு, பைனான்ஸுக்காரங்கிட்ட போகக்கூடாது. எதை எடுத்தாலும் விசுவாசம். விசுவாசம் இல்லாதது, விசுவாசம் இல்லாத காரியங்களாம் பாவம். எல்லாமே விசுவாசத்தில் வரணும். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. அதனால விசுவாசம். விசுவாசம்னா என்ன? கவனிங்க. ஆமா, விசுவாசத்தை ஆண்டவர் ரொம்ப கத்து கொடுத்தார். கேள்வி கேட்காம அப்படியே நம்புறதான் விசுவாசம். கையை உயர்த்தி. சூம்பின கையை நீட்ட முடியாம தானே இங்க தொங்கிட்டு கிடக்கு. இயேசுவின் நாமத்தை சொல்லி நீட்டினா நல்ல சுகமாயிட்டு. தண்ணி எடுத்து கொடு, ஊத்துனவனே எடுத்து கொடுக்க சொல்றாரு, ஊத்தி குடிச்சவனுக்கு ரசமா. அதான் விசுவாசம். கையை உயர்த்தி. ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அதான் விசுவாசம். கர்த்தரையே முழுவதும் நம்புறது. ஜார்ஜ் முல்லர் என்று அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒருவர் இந்தியா வரைக்கும் ஊழியம் செய்வருடைய சரித்திரத்தை படிச்ச அநாத ஆசிரமம் அவர் தான் ஃபர்ஸ்ட் நடத்தினார். 2000 பிள்ளைகள். ஒரு குக்கர் சொல்றாரு, ஐயா நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு பால் கிடையாது, பிரெட்டு கிடையாது, என்ன பண்றது, ஜோமனிட்டு இருக்கிறப்பா. அப்படிலாம் வெட்கப்படுத்த மாட்டார்.
கரெக்டாக அவங்க 7:30 மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், காலையில் உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அனாதை பிள்ளைகளுக்கு. பாருங்க, பெரிய ராஜா வீட்டுக்கு போகிற அந்த பாலும் பிரெட்டும் போகிற வண்டி அது கிட்ட வந்த உடனே பஞ்சர் ஆகி போச்சு. பார்த்தீங்களா எப்படின்னு? இவர் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தட்டுறான், ஐயா ஆசிரமம் தானே, சார்ச்சி முள்ளர் ஆசிரமம். என்ன, எங்கள்கிட்ட ஓனர்கிட்ட நான் பேசினேன், அங்கே எல்லாம் போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும், எல்லாம் கெட்டு போயிடும், பக்கத்துலேயே ஆசிரமம் இருக்குது கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2000 பிள்ளைகளுக்கு அன்னைக்கு கூட பட்டினி இல்லாமல் நடத்தினார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதான் விசுவாசம். உதறணும். இயேசுன்னு அழைக்கிறாருன்னா குருட மேல் வஸ்திரத்தை உதறணும், அதான் விசுவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. கில்கான் 2 அனுபவத்தை குறிக்கிறோம். பாவம் புரட்டி போடணும், 2வது விசுவாசத்தில் வாழணும். சரி, அடுத்து ஒரு இடத்துல இருந்து அவங்க பரப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பெத்தேல். அடுத்து 2வது வசனத்தை வாசிங்க. எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். பெத்தேல் கவனிங்க. பெத்தேல் அப்படி என்றாலே, பெத்தேல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாம் கவனிங்க. பெத்தேலில் இருந்து தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. பெத்தேல் என்பது கவனிங்க, வாக்கு தத்தத்தை பெற்ற இடம் பெத்தேல். அதான் முத பெத்தேல்னு பெயர் வைக்கிறார். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் பெத்தேல். அண்ணனுக்கு பயந்து வாராரு, அதாவது சூரியன் மறைஞ்சிட்டு இருளாயிட்டு, அது சாதாரண அந்த இடம், அதுக்கு பேர் லூசுன்னு எழுதிருக்கு. லூசுங்கிற ஒரு இடத்துல வந்தவன ஒரு கல்லை எடுத்து அப்படியே தூங்கினாராம். அப்போ நேர ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டினாராம். என்ன தரிசனம் சொல்லுங்க பார்ப்போம்? வானம் திறந்திருக்கு, ஒரு ஏணி, ஒரு நுனி வானத்தில், ஒரு நுனி பூமியில், தேவதூதர்கள் இறங்குறது ஏறுகிறது. அதற்கடுத்து ஒரு பேசினாராம். அந்த வசனத்தை 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 19வது வசனம் வாசித்துமா முடிக்குது. அந்த ஸ்தலத்தில் பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல். கவனிங்க, இது எவ்வளவு பெரிய இடமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் சொல்றாரு. நான் ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல தரிசனம் பண்ண, ஒரு கல்லை வச்சு தூங்குறான், இருள அவனுக்கு ஒரு வெளி சொப்பனம் பார்க்கிறான், தரிசனம் பார்க்கிறான். தரிசனம் சொப்பனம் கண்டு அந்த இடத்துக்கு பெத்தேல். அதுல என்ன சொப்பனம் தரிசனம், என்ன சொப்பனம் தரிசனம்? ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், இப்போ நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். ஆமா, கிழக்க மேற்க தெற்க வடக்க இதெல்லாம் உன்னுடையதா இருக்கும், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யாக்கோபு எத்தனை பிள்ளைகளை பெற்றாரு? சோபி சொல்லு. 13. 12 பையங்க, ஒரு பெண் தீனாள். அந்த பெண்ணுடைய பேரு பதியில பேர் இருக்குது. 12 கோத்திரம். அதுதான் பூமியை வாக்கு தத்தத்தை நம்பி ஜீவித்தா, வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜீவிச்சா பரலோகம் பெறலாம். பெத்தேல் என்பது வாக்கு தத்தத்தை கொடுத்த இடம். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சாதாரண ஒரு ஆளுக்கு ஞாபகப்படுத்துறாரு, வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. அதான் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிடணும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கையை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை வசனம் அவ சொன்னா பாருங்க. பிரியா சொன்னால, அன்னைக்கு நாங்கள் பத்திரம் முடிக்க போறோம், கர்த்தர் எனக்கு கொடுத்தார் போ. அதுக்கு முன்னால பெரிய பிரச்சனை, ஒரு சென்ட் மேல திடீர்னு இவ்வளவு கூட எனக்கு தந்தா தான் முடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் போன்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் அடுத்த நாள் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் 5 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இதோ திறந்த வாச வாக்குத்தத்தம். அதுதான். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்துக்கு வச்சு இப்ப நீங்க வாழ போறீங்க? கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சந்ததி யார்? எந்த சந்ததி உலகம் முழுவதும் பெருகி இருக்கிறதுனா யாக்கோபின் சந்ததி தான் பெருகி இருக்கிறது. கையை உயர்த்தி 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களா உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார். வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு பாருங்க, நிறைவேறிச்சு பாருங்க, நிறைவேறிச்சு பாருங்க, நிறைவேறிச்சு பாருங்க. வாக்கு தத்தம் வந்து ஆமா ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில்லவர், அப்படியே உங்களை நடத்துவார். எரிகோவில் இருந்து புறப்படணும். அதுக்கு அடுத்து எங்க அடுத்த வசனம் வாசிங்க. 4வது வசனம். பின்பு எலியா 3 கடக்கணும். கவனிங்க,
3 கடந்தா தான் பரலோகம் போலாம். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அடுத்து பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் என்னை கொண்டு போறார். கவனிங்க, இதான் ஃபர்ஸ்ட் கில்கால்ல இரு, நான் போறேன். அதுக்கு அடுத்து எரிகோன்னா தடை. எரிகோ மக்களுக்கு உள்ளேயும் போக முடியாது, உள்ள இருந்து வெளியவும் வர முடியாது. அப்படி ஒரு தன்ராட்சியமாக அந்த எரிகோ ராஜா இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு எரிகோவை தாண்டினா தான் நம்ம கானானுக்குள்ள போலாம். எரிகோ பயங்கரமான தடை. இன்னொரு பேரு சோதனை. இன்னொரு பேரு இடையூர். ஆவிக்குரிய காரியத்துல இடையூர் பண்றேன். மாமியார் வந்தா ஐயோ ஜெபமே பண்ண முடியல. மாமியார் அநேகர் கிளவிங்காங்க. இந்த கிளவி என்னைக்கு போவா? உலக மக்கள் அப்படி சொல்லலாம், நீங்க சொல்லவே கூடாது. மாமனார் மாமியார் கர்த்தருடைய பிள்ளைகள். கையை உயர்த்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. விட்ட கண்ணீர் எவ்வளவு, அவங்களோட பாறை எவ்வளவு, உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு புருஷனாக உங்களுக்கு வளர்த்து கொடுத்தது எவ்வளவு, எவ்வளோ தியாகம். ஆமாம், எரிகோவை கவனிங்க, பாடம் நிறையா இருக்குது சொல்கிறேன். எரிகோக்கு ஒரே ஒரு வழி சொல்லிட்டார். முதல்ல ஒன்றும் பேசக்கூடாது, ஒரு சுற்றிட்டு வரணும். ரெண்டாவது ஒரு சுற்றிட்டு வரணும். அப்படி 7 நாள் சுற்றணும். 7வது நாள் ஒன்று செய்யணும். 7 முறை சுற்றணும். 7 எக்காலங்களை ஊதுகிற பிரதான ஆசாரியன் நெடுந்தோணியா ஊதணுமாமா. என்ன தோணியா? நெடுந்தோணியா எக்காலம் ஊதும் போது எல்லாரும் ஆர்ப்பரிக்கணுமாமா. அலங்கம் இடிஞ்சு விழுமாமா. கையை உயர்த்தி 20வது வசனம், அதாவது யோசுவா 6:20 டக்குன்னு முடிங்க. எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. 3 கடந்தா தான் பரலோகத்துக்கு ஏறி போனார். தலையில கை வைங்க. துதிக்கத்தான் அந்த தடைகள் விலகும். தடைகள் எப்பொழுது விலகும் நான் சொல்றேன், கவனிங்க. தடையை உண்டாக்குறவன் பிசாசு. பவுல் சொல்றார், நான் தெசலோனிக்கே சபைக்கு சொல்றார் 2:18, நான் எத்தனை முறையோ உங்ககிட்ட வர்றதுக்கு பார்த்தேன், ஆனா பிசாசு தடை பண்றவன் பிசாசு. தலையில கை வைங்க. அந்த தடையை உடைக்கிறதுக்கு ஒரே வழி துதி தான் வழி. நல்லா துதிங்க ஏமா, நல்லா துதிங்க. தலையில கை வைங்க. சின்ன பிள்ளைகள் கூட தலையில கை வச்சு என் உதடுல துதிய தாங்க, என்னுடைய உதடுல ஒரு ஆரவாரத்தை தாங்க, ஒரு ஆர்ப்பரிப்பை தாங்க, நெடுந்தோணியாய் ஒரு காலத்தை தாங்க. ராதா 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 ராதா. ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. இதை பண்ணிட்டோம்னா, ஆமா அருமையான மகனே, நீ கில்கானை கடந்து வர வேண்டும் பரலோகத்துக்கு. அருமையான மகளே, நீ பெத்தேலை கடந்து வர வேண்டும் பரலோகத்துக்கு. அருமையான என்னுடைய மகனே, என் மகளே, எரிகோவை கடந்து வர வேண்டும் பரலோகத்துக்கு. ஜோரா கை தட்டுங்க, நல்லா துதிங்க. எரிகோ விழும். உனக்கு முன்னால இருக்கிற சோதனை கீழே விழும், தடை கீழே விழும், ஆமா எதிர்ப்பு கீழே விழும், இடையூறு கீழே விழும். நல்லா துதிங்க. துதிக்க இன்பம் பிறக்கும். துதிக்க வழி திறக்கும். துதிக்க உங்களுக்கு தெரியுமா, தடைகளை உடைத்து போடுகிற இயேசு வருவார். மீக 2:13 சொல்லி இருக்கிறார், தடைகளை தகர்த்தெறிகிறவர் முன்னால போவார். உன் வேலைக்கு தடை, திருமணத்துக்கு தடை, சொத்து வாங்க தடை, ஆசீர்வதிக்க தடை உடையுது. இயேசுவின் சிலுவையை பார்க்கிறேன். அந்த ரத்தம் சொல்லு உங்க மேல இறங்கிட்டு இருக்கிறது. இயேசுவினுடைய கல்வாரி காட்சியை பார்க்கிறேன். இந்த வழியில தான் ஆண்டவருக்கு பரலோகத்தை தந்திருக்கிறார். ஏகோபித்து கைகளை தட்டி சிலுவை காட்சியை பார்த்து ஆரவாரம் பண்ணுங்க, நெடுந்தோணி பண்ணுங்க. இயேசுவை எனக்காக சிலுவையில மரித்தீர், இயேசுவை எனக்காக ரத்தம் சிந்தினீர். ஒரு ராபாரா கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சந்திரசேகர் உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரவிக்குமார் உங்க மேல இறங்குகிறது. ரமேஷ் கர்த்தருடைய பிரசன்னம் மகிமையாய் தங்குது. பீவுலா கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குகிறது. ரிகா ராகரா நிர்மலா கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இந்த செய்தி எனக்கு தான் சொன்னா. கை உயர்த்தி காட்டுங்க, நல்ல கை உயர்த்தி காட்டுங்க. ஆமா அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.